வணக்கம் நண்பர்களே. 14/2/2023 ஆஃப்டர்நூன் கேட்ட டிஎன் டெட் பேப்பர் 2 அதுக்கான கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய மேத்ஸுக்கான ஆன்சர் கீயை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நிறைய இதில் தேடி கூட எனக்கு கிடைக்கவே இல்லை. அதனால் முன்னாடி ஏற்கனவே நம்ம ஒரு 12 கொஷின் பேப்பர் போட்டிருக்கோம் இதே டெட் பேப்பர் 2க்கு. நான் இந்த கொஷின் பேப்பரும் அடுத்து 15ஆவது தேதி நடந்த டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பரும் நமக்கு கிடைக்கல. அதனால் அதுக்கான வீடியோ மட்டும் ஒரு வாரம் 10 நாளாக போடாமலே இருந்தேன். நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் திரு ஹரீஷ் அப்படிங்கிறவர் தான் எனக்கு இந்த கொஷின் பேப்பரை அனுப்பிவிட்டு இருந்தார். அவருக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி 15/2/2023 அன்றைக்கி நடந்த கொஷின் பேப்பருடைய இதுவும் கிடைக்கல. ஒருவேளை அது கிடைச்சாலும் யாராவது அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா நான் அதுக்கான ஆன்சருக்கு வீடியோவையும் போடுறேன். ஓகே, வாங்க இந்த கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு ஆன்சர்ஸை பார்க்கலாம். 91வது கேள்வி. ஒரு வகுப்பில் 60 மாணவர்கள் உள்ளனர். குறிப்பிட்ட ஒரு நாளில் 80% பேர் வருகை புரிந்தனர் எனில் வருகை புரியாத மாணவர்களின் எண்ணிக்கை என்னது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 60 பேர் இருக்காங்க. அதில் 80% பேர் வந்துட்டாங்க. அவங்க கேட்குறது வருகை புரியாத மாணவர்கள். அப்போ 80 எவ்வளோ பேர் வரல அப்படின்னா 20% பேர் வரல. புரியுதான்னு பாருங்கள். நீங்கள் 80% கண்டுபிடிச்சும் மைனஸ் பண்ணலாம். வந்தவங்க 80%னா வராதவங்க 20%. பாருங்கள், 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 6 2 12. அப்போ அன்றைக்கி வராதவங்க எவ்வளோ பேர் அப்படின்னா 12 மாணவர்கள். புரியுதுங்களாமா? அவங்க 80% வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வராதவங்க பர்சன்டேஜே எடுத்துக்கிறோம். 92. ஓர் எண்ணின் மதிப்பை 11% குறைத்தால் 623 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. ஒரு எண்ணோட மதிப்பை 11% குறைக்கிறோம். பொதுவாக ஒரு சதவீதம் அப்படின்னாலும் நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா 100% எடுத்துப்போம். 11% குறைக்கிறோம் அப்படின்னா 100ல் 11 போயிடுச்சு அப்படின்னா 89. அப்போ 89% அப்படிங்கிறது 623. நமக்கு 100% வேணும். ஸோ பெருக்கல் இருக்கிற 89 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தால் 89 வகுத்தல் வந்துடும். அந்த எண் அப்படின்றது 100%. ஸோ இன்ட்டு 100. 89ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறதால உங்களால் நேரடியாக கேன்சல் பண்ண முடியும். தனித்தனியாக வேறு வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ண முடியாது. நேரடியாக 89ஆல் தான் கேன்சல் பண்ணி ஆகணும். அப்போ 89ஆம் வாய்ப்பாடு தெரியணுமா சார் அப்படின்னா அவசியம் இல்லை. கடைசி நம்பரை மட்டும் யோசிச்சு பாருங்கள். 9 9 9. இங்கே கடைசியாக 3ன்னு முடியுது. எத்தனை 9? அந்த 9ஆம் வாய்ப்பாட்டில் 3ன்னு முடிகிற இடம் பார்த்தீங்கன்னா 7 7 9 63. நீங்கள் வேணால் பெருக்கி பாருங்கள். 9 7 63 மீதி 6 8 7 56 6 62. சரியாக வருது பாருங்கள். அப்போ 623 எத்தனை முறை வரும் 89ஆம் வாய்ப்பாட்டில்னா 7 முறை. 7 இன்னுரையும் பெருக்கணும் அப்படின்னா 700. அப்போ அந்த நம்பரோட வேல்யூ என்ன அப்படின்னா 700. 700 அப்படிங்கிறது தான். இது ஒரு வழி. இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷனில் இருந்து இதில் 11% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதில் 11% கண்டுபிடிச்சி 11% 11/100 கேன்சல் ஆகிட்டு 7ஐயும் 11ஐயும் பெருக்கணும்னா 77 வருது. 700லேருந்து 77 கழிச்சோன்னா 623 வருது. ஸோ ஆன்சர் 700. இப்படின்னு சூஸ் பண்ணலாம். இது ஒரு வழி. ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறதால நமக்கு ஈஸியாக ஆன்சர் தெரிஞ்சிடும். இன்னொன்று இதிலெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா 11% வரும்போது கேன்சல் ஆகாது, பாயிண்டில் வருன்றதால இதெல்லாம் வராதுன்ற முடிவுக்கு எளிமையாக வந்துட முடியும். ஸோ மெத்தடாக போட்டாலும் சரி தான், நீங்கள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி தான். சரிங்களா? ஆப்ஷனில் இருந்து. அடுத்து 93. கீழ்காணும் இணைகளில் சரியான இணைகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வக விளக்கப்படம் அப்படிங்கிறது தொகுக்கப்படாத தரவுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இது கரெக்டு. நிகழ்வு செவ்வகம் அப்படிங்கிறது தொகுக்கப்பட்ட தரவு, அதுவும் கரெக்டு. வட்ட விளக்கப்படம் அப்படிங்கிறது தொகுக்கப்பட்ட தரவு கிடையாது, தொகுக்கப்படாத தரவு. நிகழ்வு வளைவு அப்படிங்கிறதும் தொகுக்கப்பட்ட தரவு, அதனால் இதுவும் தப்பு. ஸோ ஏவும் பியும் தான் சரி. அப்போ எது சரின்னா அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன் படி த செகண்ட் ஆப்ஷன் A, B அப்படிங்கிறது. இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணும்போதே நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா இந்த தொகுக்கப்பட்ட தரவு தொகுக்கப்படாத தரவுலாம் எது வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா சப்போஸ் அவங்க அடுத்த எக்ஸாமில் வரக்கூடிய எக்ஸாமில் மாற்றி கேட்குறாங்க அப்படின்னா கூட சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 8th புக்கில் ரொம்ப அழகாக இதை அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், வரைபட விளக்க முறையில் கொடுக்குறப்ப எதெல்லாம் தொகுக்கப்படாத தரவு எதெல்லாம் தொகுக்கப்பட்ட தரவு மொத்தம் 4 தான். தொகுக்கப்படாத தரவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நேர்கோட்டு படம், செவ்வக பட்டை விளக்கப்படம், பட விளக்க முறை, வட்ட விளக்கப்படம். இது 4ம் தொகுக்கப்படாத தரவுகள். இது நீங்கள் ஒன்றா நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. தொகுக்கப்பட்ட தரவுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிகழ்வு செவ்வகம், நிகழ்வு பலகோணம், நிகழ்வு வளைவு, தொகுக்கப்பட்ட நிகழ்வு வளைவு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொகுக்கப்பட்ட தரவுகள். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த நிகழ்வு அப்படிங்கிற வார்த்தை இருக்குது அப்படின்னா அது எல்லாமே தொகுக்கப்பட்ட தரவு. மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொகுக்கப்படாத தரவு. இதை நீங்கள் தனித்தனியாக அந்த 4த்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இதிலிருந்து அவங்க கொஸ்டினை எப்படி மாற்றி கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் சொல்ல முடியும். பாருங்கள், சரிங்களா? அடுத்து 94. 5 12 13 என்பவை பித்தகோரியன் 3 தொகுதி எனில் இதில் எவை பித்தகோரியன் 3 தொகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு செட்டு வந்து பித்தகரஸ்
ட்ரிப்ளெட்டாக இருக்குது, பித்தகோரியன் ட்ரிப்ளெட்டாக இருக்குன்னா இப்போ 5, 12, 13னா இது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நம்பரால் எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த செட்டும் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா பித்தகோரியன் ட்ரிப்ளெட்டாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு I2 10, 12 2 24, 13 2 26 இதுவும் பித்தகோரியன் ட்ரிப்ளெட் தான். 3ஆல் பெருக்கலாம். 3ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா I3 15, 12 3 36, 13 39 இதுவும் பித்தகோரியன் ட்ரிப்ளெட்டாக தான் இருக்கும். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சரை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 15, 36, 39ன்ட்டு. நீங்கள் மீதி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நம்பரால் இப்போ 10 வருதுன்னா 10, 24, 26ன்னு வந்துருக்கணும். இங்கே அப்படி வரல பாருங்கள். இப்போ முதல் நம்பரை யோசிங்க, I5 25னா மீதி எல்லாத்தையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். அப்படி வரல பாருங்கள். ஸோ எதுதான் ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. 4வது ஆப்ஷன் உங்களுக்கு அந்த மாதிரி I2 10 அப்படின்னா 12 2 24ன்னு வந்துருக்கணும். வரல பாருங்கள். சரியா? 95 ஒரு குறிப்பிட்ட வட்டத்தின் பரப்பளவும் சுற்றளவும் சமம் எனில் அவ்வட்டத்தின் பரப்பளவு காண்க. வட்டத்தோட பரப்பளவு, வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா πr², வட்டத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா 2πr. ரெண்டும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அப்போ பை கேன்சல் ஆகிடும், ஆரில் ஒரு ஆர் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2, ஆரம் 2. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அந்த வட்டத்தினுடைய பரப்பளவு, வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா πr². அப்போ ஆரம் 2ன்றதால 2² இன்ட்டு பை, கரெக்டாக? அப்போ 2 4 பை அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் டி. புரியுதுங்களா? சுற்றளவும் பரப்பளவும் சமமாக இருந்துச்சுன்னா அந்த வட்டத்தினுடைய பரப்பளவு 4 பையாக இருக்கும். சரி, அந்த வட்டத்தினுடைய சுற்றளவுன்னு கேட்டிருந்தாங்கன்னா என்னவா இருக்கும்? அதுவும் 4 பையாக தான் இருக்கும். ஏன்னா 2 தான் சமம்னு சொல்லிட்டாங்களே. நீங்கள் என்ன அப்படி அப்ளை பண்ணி பாருங்கள், 2πr. அப்போ 2 பை, ஆருக்கு மறுபடியும் 2, அப்போ 2 அதுவும் என்ன தான் கிடச்சிருக்கும் அப்படின்னா 4 பை தான் கிடச்சிருக்கும். சரிங்களா? அதுதான் 96. 30 மாணவர்களும் 20 மாணவியரும் உள்ள 50 பேர் கொண்ட ஒரு வகுப்பில் மாணவியர் சராசரி மதிப்பெண் 50 மற்றும் மாணவர் சராசரி மதிப்பெண் 40 எனில் வகுப்பின் சராசரி மதிப்பெண். பாருங்கள், 30 பாய்ஸ் இருக்காங்க, 20 கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்க சொல்லும் மொத்தம் 50 பேர், ரைட்டா? மாணவியர் சராசரி மதிப்பெண், கேர்ள்ஸோட சராசரி மதிப்பெண் 50, அப்போ 50ஆல் பெருக்கிறோம். பாய்ஸோட சராசரி மதிப்பெண் 40, அப்போ பாய்ஸை 40ஆல் பெருக்கிறோம். நீங்கள் கவனமாக அதை பண்ணணும். மாற்றி மேலே 50 கீழே 40ன்னு போட்டிங்கன்னா தப்பு. சொல்லும்போது ஃபஸ்ட்டு பாய்ஸு கேர்ள்ஸ்னு சொல்லியிருக்காங்க, ஆவரேஜ் மார்க் சொல்லும்போது கேர்ள்ஸு பாய்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 12 1200, 2 10 1000. ஸோ அவங்களோட டோட்டல் மார்க் பாய்ஸு கேர்ள்ஸுன்னு டோட்டல் மார்க் எவ்வளோ வருதுன்னா 2200. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சராசரி மதிப்பெண். அப்போ 2200 மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 50 பேர் இருக்காங்க. அப்போ 50ஆல் டிவைட் பண்ணுறோம். 0 0 கேன்சல் ஆகிடும். 1 5 4 5 20, மீதி 2 4 5 20. அப்போ அந்த கிளாஸோட ஆவரேஜ் மார்க் என்னவாக இருக்கும் அப்படின்னா 44ன்னு இருக்கும். ஆன்சர் ஏ. சரியா? அடுத்ததாக 97. 7 தரவுகளின் சராசரி எக்ஸ் என்க. ஒவ்வொரு எண்ணையும் 3ஆல் வகுக்க கிடைக்கும் புதிய சராசரி 10 எனில் எக்ஸின் மதிப்பு. முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம், சராசரியை எந்த நம்பரால் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் செஞ்சாலும் அதே நம்பரால் நம்ம அந்த ஒட்டுமொத்த மதிப்பு என்ன செஞ்சாலும் சராசரியும் அதே மாதிரி பண்ணணும். அப்போது எல்லா மதிப்பையும் இப்போ சராசரி முதல்ல எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இங்கே நமக்கு மொத்தம் எத்தனை டேட்டாங்கிறது விஷயமே கிடையாது. டோட்டல் வந்து எக்ஸு, அதோடைய மொத்தம் 7 மதிப்பு, அதோடைய சராசரி எக்ஸு. ஒவ்வொரு நம்பரையும் 3ஆல் வகுக்கிறாங்க. அப்போ சராசரியும் நம்ம என்ன பண்ணுவோம்னா 3ஆல் வகுப்போம். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 10. அப்போது வகுத்தல் இருக்கிற 3 இந்த பக்கம் வந்தால் பெருக்கல். ஸோ 3 30 அப்படிங்கிறது தான் எக்ஸோட வேல்யூ. ஆப்ஷன் டி. சரியா? அடுத்ததாக 98. கூற்று 1. 45 28 53 ஒரு பிதகோரியன் 3 தொகுதியாகும். கூற்று 2. செங்கோண முக்கோணத்தில் மிக நீளமான பக்கம் கர்ணம் ஆகும். 2வது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அதை நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம், பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இல்லையான்னு போட்டு பார்த்து சொல்லலாம் பாருங்கள். 45 28 53. அப்போ நம்ம 45 ஸ்கொயர் பண்ணலாம். 45 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 4 5 20 20 25 2025ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 28 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 784. ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 2809. இது எதோட ஸ்கொயராக இருக்கணும்னா 53ஓட ஸ்கொயராக இருக்கணும். 53ஓட ஸ்கொயராக இருந்தால் கரெக்ட். 53 ஸ்கொயர் பண்ணி பார்த்தோன்னா ஆமாம் 2809 தான் வருது. அப்போ ரெண்டும் கரெக்டு தான். ஸோ இது ஒரு பித்தகோரியன் 3 தொகுதி தான். அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஸோ 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்ததாக 99. பிரகாஷ் என்பவர் 4 கை சட்டை, 3 டீ சட்டை மற்றும் 5 கால் சட்டை வைத்துள்ளார். இதை கொண்டு அவர் உடுத்திக்கொள்ளும் வகைகளின் எண்ணிக்கையானது 3 ஷர்ட் இருக்குது, 4 டிஷர்ட் இருக்குது, 5 ஃபேண்ட் இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்கள்,
மேலே நார்மல் ஷர்ட் போட்டாலும் டிஷர்ட் போட்டாலும் கண்டிப்பாக எதை போட்டாகணும், ஃபேண்ட்டை போட்டாகணும். போடாமல் இருக்க முடியாது, அப்படி தானே? மேலே ஷர்ட்டை மட்டும் போட்டுட்டு அப்போது இந்த 3 நார்மல் ஷர்ட் போட்டாலும் இந்த 5 பேண்ட்டில் ஒன்றுத்த போட்டாகணும். 3 5 15. இந்த 4 டிஷர்ட்டை போட்டாலும் பேண்ட்டில் ஒன்றை போட்டாகணும். 4 5 20. அப்போ இதுக்கு 15 சான்ஸ், இங்கே இதுக்கு 20 சான்ஸ். 15 20 ஆட் பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக அவங்க போட்டுக்கிறதுக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா 35 வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு நல்ல கொஷின் பாருங்கள். ஏன்னா ஸ்கூல் புக்கில் இந்த மாடலில் இல்லை கொடுத்துருக்காங்க. ஒன்று ஜென்ரலாக ஆட் பண்ணுற மாதிரி, இல்லாட்டி மல்டிப்ளை பண்ணுறது மாதிரி கொடுத்துருக்காங்க 8th புக்கில். இதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறது மாதிரி இந்த கொஷினை செட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்ததாக 100. ஏபி ஆனது சிடிக்கு இணை எனில் படத்தில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை காண்க. ஏபிசிடி இணை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3x இருக்குன்னா கண்டிப்பாக இங்கே என்னதான் இருக்கும் அப்படின்னா அதுக்கு பேரில் இங்கே 3x தான் இருக்கும். அப்போ 6x, இது ஒரு 3x, ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா 9x. ஒரு நேர்கோடு ஏற்கனவே 6th சொல்லும்போது சொல்லியிருக்கோம். ஒரு நேர்கோட்டில் இருக்கிறது ஆங்கிள் ஆட் பண்ணுறோன்னா 180 டிகிரி. 4 9 9, 29 18. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது அப்படின்னா 20 டிகிரி. ஒய் என்ன சார் வரும்னா இது ரெண்டும் ஈக்குவல், இந்த பக்கம் இருக்கிறதும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 3x. அப்போ 3 2 6. ஸோ ஒய்யோட வேல்யூ 60 டிகிரி. அப்போ எக்ஸ் மற்றும் ஒய் 20, 60. ஆப்ஷன் சி. நீங்கள் ஃபஸ்ட் இருக்கிறதுக்கு கண்டுபிடிச்சாலே ஆன்சர் சொல்லிடலாம் பாருங்கள். ஆனால் ஏன்னா ஆப்ஷன் ஏவில் ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் என்னென்னு இருக்குன்னா ஃபஸ்ட்டு 20 டிகிரின்னு இருக்குது, அதை வச்சே கூட சொல்லிடலாம். சரியா? அடுத்தது 101. முதல் 10 மிகை முழு எண்களிலிருந்து ஒரு எண் தேர்ந்தெடுக்கப்படுகிறது எனில் அந்த எண் பகா எண்ணாக கிடைக்க நிகழ்தகவு. ஸோ ஃபஸ்ட்டு 10 மிகை முழுக்கள், முதல்ல 10 மிகை முழுக்கள்ன்றதால நிகழ்தகவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை நம்பரோ அதை கீழே போட்டுக்கணும். முதல் 10 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் பகா எண்ணாக இருக்கணும். 10க்குள்ளே என்னென்ன பகா எண்ணெலாம் இருக்குது? 2 3 5 7. மொத்தம் 4 பகா எண்கள் இருக்குது. ஸோ ஆன்சர் 4/10. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். 2 4, 2 10, 2/5. இது ரெண்டுத்தில் எந்த ஆன்சர் வேணாலும் கொடுத்துருக்கலாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4/10ன்னு கொடுத்துருக்காங்க, கேன்சல் பண்ணி கொடுக்கல. அப்போ நம்ம அதையே சூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் பி 4/10. சரியா? அடுத்து 102. 4 பன்முக வடிவங்களின் முகங்கள், விளிம்புகள், உச்சிகள் கீழே தரப்பட்டுள்ளன. அவற்றுள் எது தவறானது என கண்டறிக. முகங்கள் அப்படின்னா ஃபேஸஸ், விளிம்புகள்னா எட்ஜஸ், உச்சிகள் அப்படின்னா வெர்டிசஸ். ஏற்கனவே நம்ம இந்த முகங்கள், விளிம்புகள், உச்சிகளை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். என்னென்ன விளக்கம் என்னன்றதெல்லாம் அந்த ஆயிலர் சூத்திரம் அதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ இதில் கீழகத்தில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு அந்த ஆயிலர் சூத்திரம் தெரியணும். ஆயிலர் சூத்திரம் என்ன அப்படின்னா F + V - E = 2 அப்படிங்கிறது தான் ஆயிலர் சூத்திரம். ஃபேஸையும் வெர்டெக்ஸையும் ஆட் பண்ணி எட்ஜஸை மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கணும். நம்ம இதெல்லாமே அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்போம். என்னென்ன வடிவத்துக்கு ஃபேஸ், வெர்டெக்ஸ், இண்டெக்ஸ்லாம் என்ன வரும்ன்றதையும் அதில் சொல்லியிருப்போம். அப்போ இதுபடி ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் ஆட் பண்ணி நடுவில் இருக்கிறத மைனஸ் பண்ணணும். 4 + 4 8. 8ல் 6 போயிடுச்சுன்னா 2. இங்கே கரெக்டாக வருது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது நமக்கு ஆன்சர் கிடையாது. 2 வராதது தான் நம்மளோட ஆன்சர். 12 20 32. 32ல் 30 போயிடுச்சு அப்படின்னா 2. இதுவும் கரெக்டாக வருது. நமக்கு இது ஆன்சர் கிடையாது. 10 6 16. 16ல் 12 போயிடுச்சுன்னா 4. இதான் தப்பாக வருது. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். இங்கே என்ன பாருங்கள்? 32 60 92. 92ல் 90 போயிடுச்சுன்னா 2. ஸோ ஆன்சர் சி தான் நம்மளோட சரியான விடை. புரியுதா? F + V - E = 2. அடுத்ததாக 103. 4 தட்டச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க 12 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர். மேலும் 2 தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்ந்தால் அதே வேலையை முடிக்கும் நாட்கள். ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தோம்? இதுக்கு நம்ம இந்த மாதிரி நேர்மாறு எதிர்மாறு வந்தாலே PhD/W. ஒர்க்கு கொடுத்துருந்தா மட்டும் கீழே போடணும். ஆட்களும் அவர்ஸும் டேஸும் கொடுக்குறாங்கன்னா மேலேயே போட்டுக்கலாம். அப்போ 4 பேர் எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்னா 12 நாளில் ஈக்குவல் மேலும் 2 பேர். 2 பேருன்னு சொல்லலை, இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கணும். மேலும் 2 பேர். அப்போ ஏற்கனவே ஒரு 4, இப்போ ஒரு 2. அப்போ எவ்வளோ பேர் ஆகிறாங்கன்னா 6 பேர் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்றது தான் கொஷின். 1 6 6, 2 6 12. அப்போ 4 2 பெருக்கிறேன். 4 2 8. அப்போ அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 8 நாட்களில் முடிப்பார்கள். ஆப்ஷன் டி. சரியா? அடுத்ததாக 104. 11 15 17 x + 1, 19 x - 2 3 என்ற தரவுகளின் சராசரி 14 எனில் அந்த தரவுகளின் முகடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சராசரி கொடுத்துருக்காங்க, மொத்தத்தையும் ஆட் பண்ணலாம். 11 ஒரு 15, 26 ஒரு 17, 43 ஒரு 1 44, ஒரு 19 63, 63 2 போயிடுச்சுன்னா 61
ப்ளஸ் 3 64. மொத்தம் கூட்டினா என்ன வருதுன்னா 64. இது இல்லாமல் இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் 2 எக்ஸ் இருக்குது. டிவைடட் பை மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குது? 1 2 3 4 5 6 7 வேல்யூ இருக்குது. அப்போ 7 வகுக்கிறோம். இதுதான் அவங்க சராசரி என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 14ன்னு கொடுத்துருக்காங்க. 7 இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்போ 14 × 7 98 ப்ளஸ் 64 இங்கே கொண்டு வரோம். மைனஸ் 64. அப்போ 98ல் 64 போயிடுச்சு அப்படின்னா 34. பெருக்கலுக்கு 2 இங்கே வகுத்தில் இருந்தோம்னா பை 2 1 2 17 2 34. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 17ன்னு கிடைக்குது. அவங்க எக்ஸோட வேல்யூ கேட்கல, முகடு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த வேல்யூ எக்ஸுக்கு பதில் 17ன்னு கொண்டு வந்து இங்கே இருக்கிற வேல்யூஸில் அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் 11 15 17. எக்ஸுக்கு 17ன்னு போட்டோன்னா 17 + 1 18 19. எக்ஸுக்கு 17ன்னு போட்டோன்னா 17 - 2 15, 3. முகடு கேட்டிருக்காங்க. முகடுங்கிறது எந்த நம்பர் நிறைய முறை திரும்பி வருதோ ரிப்பீட் ஆகுதோ அது. 15 தான் இதில் 2 முறை திரும்பி வந்திருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 15. சரியா? அடுத்ததான் 105. முக்கோணம் ஏபிசி இஸ் சிமிலர் டு முக்கோணம் எல்எம்என் எனில் ஏபியை காண்க. ஒன்றும் இல்லை, சிமிலராக இருக்குன்னா நேராக இருக்கிற சைட்ஸ் வந்து ஈக்குவல். அப்போ இங்கே 4, அதோட ப்ரொபோர்ஷன் அதோட விகிதம் வந்து ஈக்குவல். 4/a. கீழே பாருங்கள் இங்கே 5 இங்கே 10. 5/10 ஈக்குவல் டு இந்த பக்கம் பாருங்கள் இங்கே 7 இங்கே b 7/b. புரியுதுங்களா? அப்போது இங்கே கேன்சல் பண்ண முடியும் பாருங்கள். 1 5 5 2 10. இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டோன்னா 4/a ஈக்குவல் டு 1/2 கிராஸ் மல்டிப்ளை. a இங்கே வந்துடும், 2 இங்கே வந்துடும். 4 2 8 ஈக்குவல் டு a. அப்போ ஏவோட வேல்யூ 8. இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் எடுத்தோன்னா 1/2 ஈக்குவல் டு 7/b கிராஸ் மல்டிப்ளை. b இங்கே 2 இங்கே. அப்போ b ஈக்குவல் டு 7 2 14. ஸோ ஏவுக்கு 8, பிக்கு 14. 8, 14 ஆப்ஷன் ஏ. சரியா? அடுத்ததாக 106. 3/60 + 3/60 + 3/60 என்பதன் மதிப்பு. இப்போது 2 + 2 + 2 இப்படி வருதுன்னா என்ன பண்ணுவோம்? 2 2 4 4 2 6ன்னு கூட்டலாம். ஒரு வழி. 3 முறை 2 வந்திருக்கிறதால 3 × 2ன்னு எழுதலாம். கரெக்டாக? 3 2 6. எத்தனை முறை வந்திருக்கோ அத்தனை அந்த நம்பர் அப்படியே போட்டுக்கிட்டு அத்தனை முறையை முன்னாடி போட்டுக்கலாம். அதே தான் 3/60 அப்படிங்கிறது எத்தனை முறை வந்திருக்குன்னா 3 முறை வந்திருக்கு. அப்போ × 3ன்னு எழுதலாமா? எழுதலாம். பவரில் பாருங்கள் இங்கே 1 இருக்குது. a/m × a/n. இப்படி இருந்தால் என்ன பண்ணிக்கலாம்? a/m + n பவரை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 3/60 + 1 61. ஸோ 3/61 ஆப்ஷன் ஏ. சின்ன விஷயந்தான், நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும், வேறு எதுவும் இல்லை. சரியா? அடுத்து 107. ஒரு அசமன்பாடை கொடுத்துட்டு அதை தீர்க்கன்னு சொல்லியிருக்காங்க. அசமன்பாடை வச்சு ஒரு 2 கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த -5 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 பக்கமும் எடுத்துகிட்டு வரணும். சரியா? அப்போது -11 -5 இந்த பக்கம் வருதுன்னா +5 ≤ 6x ≤ 7 + 5. 2 பக்கமும் எடுத்துகிட்டு வரணும். 11 5 போயிடுச்சுன்னா 6 -6 ≤ 6x ≤ 7 5 12. எல்லாமே 6ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படும். 6ஆல் வகுத்துடலாம். -1 1 6 1 6x 6 12. ஸோ -1 ≤ x ≤ 2 ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான சரியான விடை. சரியா? அடுத்ததான் 108. 14 சென்டிமீட்டர் பக்களவுடைய சதுரத்தில் தரப்பட்ட படத்தில் உள்ளவாறு நிழலிடப்படாத பகுதியின் பரப்பளவு. அப்போ நிழலிடப்படாத பகுதினா சதுரத்தோட பரப்பளவு. சதுரத்தோட பரப்பளவு a². அதிலிருந்து எதை மைனஸ் பண்ணிடணும்னா வட்டத்தின் பரப்பளவு. வட்டத்தின் பரப்பளவு πr². சதுரம் பக்களவு தான் அவங்க எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 14. அப்போ 14² பண்ணுறோம். மைனஸ் பையோட வேல்யூ 22/7. ஆர் இது ஃபுல்லாக 14. ஆரை மட்டும் தேவைன்னா 14ல் பாதி 7. அப்போ r². 7 × 7. 14² பண்ணால் 196 மைனஸ் 7 7 கேன்சல் ஆகிடும். 22 7 பெருக்கணும்னா 154. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 42. அப்போ நிழலிடப்படாத பகுதியின் பரப்பளவு 42 சதுர சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்ததாக பொறுத்துக. அடுக்கு குறியீடில் கொடுத்துட்டு அதை விரிவுபடுத்தும் போது 1ஆம் இலக்கத்தில் என்ன வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் முடிவு பண்ணுற முடியும். பாருங்கள், 0 0ன்னு இருக்குது. பவரில் என்ன இருந்தாலும் கடைசியாக எப்படி தான் முடியும்? 0 தான் முடியும். அப்போது 1க்கு டி. அடுத்தது 1 1ன்னு இருக்குது.
எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக பவரில் என்ன தான் முடியும் அப்படின்னா 1 தான் முடியும். 2க்கு இ. அடுத்தது 4வது முடிச்சுட்டு வரேன் பாருங்கள். 6ன்னு இருக்குது. 6 எக்ஸ்பேண்ட் பண்ணனாலும் பவரில் என்ன இருந்தாலும் லாஸ்ட்டாக 6 தான் முடியும். அப்போ 4க்கு ஏ. 3வது 9ன்னு இருக்குது. இப்போது 9 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 81. ஸோ பவரில் 2 இருக்குது. 2ஓட மல்டிபிள் இருக்குண்ணா 2, 4, 6 எது இருந்தாலும் கடைசியாக என்ன தான் முடியும்னா 1 தான் முடியும். பவரில் 725 கொடுத்துருக்காங்க. அப்போ 729ஓட பவர் 724 வரைக்கும் இருந்தால் கூட பவரில் ஈவன் நம்பர் இருக்கிறதால கடைசியாக 1ன்னு முடியும். அப்போ 724 இன்னொரு 729 பேலன்ஸ் வரும். நம்ம லாஸ்ட் நம்பர் கூட யோசிக்கலாம். 729 கூட யோசிக்கலாம். கடைசி நம்பர் 9 மட்டும் யோசிங்க. அப்போ 9 9. ஸோ இதில் லாஸ்ட் நம்பர் என்னென்னு முடியும்னா 9ன்னு முடியும். ஆப்ஷன் பி 3வதுக்கு. ஸோ DEBA 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 இது இருக்குது பாருங்கள். செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சு ஏதாவது முடிவு பண்ண முடியும். இப்போ DE ஒரு இடத்துல தான் இருக்குது. DEயும் பாருங்களேன். ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனில் தான் DE இருக்குது. நீங்கள் முதல்ல வச்சது முடிவு பண்ணிங்கனாலே இது 2ம் கிடையாதுன்னு முடிவு பண்ணிடலாம். லாஸ்ட்டுக்கோ இல்லை தேர்டுக்கோ தெரிஞ்சது அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணிடலாம். சரிங்களா? மொத்தத்தையும் போட்டுட்ருக்கணும் அப்படின்னு கிடையாது எக்ஸாம்பிள் உட்காந்து. இங்கே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்றதால ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். சரியா? அடுத்ததான் முதல் 10 பகா எண்களின் வீச்சுக்கெழு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா L-S/L+S. LSங்கிறது ஒன்றும் இல்லை. எல்லுங்கிறது பெரிய நம்பர், எஸ்ஸுங்கிறது சின்ன நம்பர். இதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பரில் அவங்க வீச்சு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. வீச்சுக்கு L-S. இந்த கொஷின் பேப்பரில் தான் வீச்சு கெழு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 10 பகா எண்கள் என்னென்னு தெரியணும். பாருங்கள் 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29 இதுதான் பகா எண்கள். அப்போ வீச்சு கெழுன்னும் போது L-S 29 L, எஸ்ஸுங்கிறது 2. அப்போ 2 மைனஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கீழே 29 கூட 2 ப்ளஸ் பண்ணுறோம். 29ல் 2 போயிடுச்சுன்னா 27, 29 கூட 2 கூட்டினோன்னா 31. ஸோ ஆன்சர் 27/31. ஓகேவா? அடுத்து கேள்வி எண் 111. 3 மடங்கின் முதல் 5 உறுப்புகளின் சராசரி. 3ன் மடங்குனா 3, 6, 9, 12, 15. இதாவது 3 மடங்கோட முதல் 5 உறுப்புகள். இதை 2 விதத்தில் ஆன்சர் பண்ணலாம். சராசரினா வழக்கமாக நம்ம பண்ணுற மாதிரி மொத்தத்தையும் கூட்டி 5ஆல் வகுக்கிறது ஒரு வழி. இன்னொன்று, இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஆர்டரில் தான் இருக்குன்னா 3 3 3 தான் ஆட் ஆகிருக்கு. கரெக்டாக ஒரு ஏபியில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்குன்னா இங்கே நடுவில் எந்த நம்பர் இருக்கோ அதுதான் அதனுடைய சராசரியாக இருக்கும். ஸோ ஆன்சர் 9. வேணா செக் பண்ணி பாருங்கள். 3 6 9, 9 9 18, ஒரு 12 30, ஒரு 15 45. மொத்தம் 5 நம்பர் 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா 1 5 5, 9 5 45. சரியாக வருதுங்களா? ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த நேரத்தில் எந்த மாடல் தோணுதோ அது. அடுத்து 112. 10 மதிப்புகளின் கூட்டு சராசரி 22 என கண்டறியப்பட்டது. மேலும் ஒரு புதிய மதிப்பு 44ஐ அந்த மதிப்புகளுடன் சேர்ப்பதால் அதன் புதிய சராசரி. 10 மதிப்போட சராசரி 22. அப்போ 10 பெருக்கல் 22 பெருக்கணுன்னா 220. 44ன்னு ஒரு வேல்யூ அது கூட சேர்க்குறாங்க. அப்போ 220 44 சேர்த்தோன்னா 264. இது ஒரு 10 நம்பர், இது ஒரு நம்பர். ஸோ சேர்த்தா 11 நம்பர். அப்போ 11 வகுக்கிறோம். ஓர் 11 11, ஈர் 11 22, மீதி 4 4 11 44. இப்போ புதிய சராசரி என்னவாக இருக்கும் அப்படின்னா 24 24. ஆப்ஷன் ஏ. அடுத்து 113. 9x² மைனஸ் 12xy ப்ளஸ் 4y² மைனஸ் z² காரணிகள்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், இந்த முதல் 3 டேர்ம்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். 9x² இதை 3x² எழுதலாம். மைனஸ் இந்த 12xy இருக்கட்டும். ப்ளஸ் 4y² 2y² எழுதலாம். இந்த 12xy இப்படியே வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது a², இது b², இது மைனஸ் 2ab. இரண்டு பெருக்கி 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12xy வரும். அப்போது இது என்னென்னு எழுதலாம்? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். கரெக்டாக? அப்போ அதுபடி 3x மைனஸ் 2y த ஹோல் ஸ்கொயர். இது இல்லாமல் இன்னொரு டேர்ம் பக்கத்தில் இருக்குது பாருங்கள், மைனஸ் z². ஏன் இப்படி எழுதுகிறோன்னா, இப்போ இது ஃபுல்லாக a, இது b. a² மைனஸ் b². அப்போ a² மைனஸ் b²னால் எப்படி எழுதலாம்? a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதலாம். அதுதான் கொடுத்துருக்காங்க. 3x மைனஸ் 2y ப்ளஸ் z. 3x மைனஸ் 2y ப்ளஸ் z இன்ட்டு a மைனஸ் b. 3x மைனஸ் 2y மைனஸ் z. இந்த ஆன்சர்லையும் பாருங்கள், இந்த ஆன்சர்லையும் பாருங்கள், ரெண்டும் ஒன்று தான். மல்டிப்ளைன்றதால இடம் மாற்றி கூட எழுதலாம். அப்போ ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. ஆப்ஷன் பியும் சரி தான், ஆப்ஷன் சியும் சரி தான். சரியா?
அடுத்ததாக 114 இச்சமன்பாடு குறிக்கும் பண்புன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இதுக்கு பதில் ஏபிசி வச்சு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 7 பெருக்கல் 3 அப்போ ஏ இன்ட்டு பின்னு எடுத்துக்கிறேன், ப்ளஸ் 7 இன்ட்டு 7 ஃபஸ்ட் நம்பர் ஏ அப்படியே வந்ததால் ஏ இன்ட்டு சின்னு எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் பாருங்கள் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சின்னு இருக்குது. 3 டேர்மு மல்டிப்ளையும் ப்ளஸும் சேர்ந்து இருக்குன்னா அந்த பண்புக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பங்கீட்டு பண்புன்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ்லா பரிமாற்று பண்புனா இதே மாதிரி தான் 3 டேர்ம் இருக்கும், ஆனால் எல்லா இடத்துலையும் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் இருக்கும், மல்டிப்ளை இருந்தால் மல்டிப்ளை இருக்கும். இப்படி மாறி இருக்கா, ரெண்டும் கலந்து இருக்காது, அதனால் பரிமாற்று பண்பு கிடையாது. அடைவு பண்பு அப்படிங்கிறது 2 டேர்ம் தான் இருக்கும். பங்கீட்டு பண்பு அப்படிங்கிறது தான் 3 டேர்ம் இருக்கும், ப்ளஸ்ஸோ மல்டிப்ளையும் கலந்துருக்கும். ஸோ பங்கீட்டு பண்பு. சேர்ப்பு பண்புங்கிறதுலையும் 2 டேர்ம் தான் இருக்கும். சரியா? 115 ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்க நீளம் மீட்டரில் 64,000 லிட்டர். இது நம்ம என்னவா மாற்றணும்னா மீட்டர் கியூபில் மாற்றணும். மீட்டர் கியூபில் மாற்றணும்னா 1000ஆல் வகுக்கணும். அப்போ 64 மீட்டர் கியூப் கனசதுரம். கனசதுரத்தினுடைய கனளவுக்கு ஃபார்முலா ஏ கியூப். அப்போ ஏ கியூப் 64னா ஏவோட வேல்யூ 4, ஏன்னா 4 கியூப் பண்ணால் 64. ஸோ ஆன்சர் பி. ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் பாருங்கள். 116 20 பொருட்களின் அடக்க விலையானது 25 பொருட்களின் விற்பனை விலைக்கு சமமெனில் லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க. இதில் பாருங்கள் 20 பொருளுடைய அடக்க விலை 25 பொருட்களுடைய விற்பனை விலைக்கு விலையை வச்சு இந்த எத்தனை பொருட்களுடைய எண்ணிக்கையை வச்சு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 20 பொருள், இங்கே 25 பொருள். பொருட்களுடைய எண்ணிக்கை அடக்க விலை, அந்த பொருட்களுடைய விலை விற்பனை பொருட்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது பாருங்கள். அடக்க பொருட்கள் 20 ஆனால் விற்றது 25. அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே என்னவாக இருக்கும் அப்படின்னா இது நஷ்டமாக இருக்கும். சார் இங்கே பொருட்களுடைய எண்ணிக்கை பார்க்குறோம், விலை கிடையாது. 20 ரூபாய்க்கு வாங்கி 25 ரூபாய்க்கு விற்கல, 20 பொருளை வாங்கி 25 பொருளை விற்கிறோம், இருக்கிறத விட அதிகமாக விற்கிறோம், அப்போ நஷ்டம். சரிங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, விற்ற பொருட்களுடைய எண்ணிக்கையை கீழே போடணும் 25, இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸை மேலே போடணும். 25ல் 20 போயிடுச்சுன்னா 5. சதவீதத்தில் கேட்கறதால இன்ட்டு 100%. 1 5 5 25, 1 5 25 100. அப்போ நஷ்டம் எத்தனை சதவீதம்னா 20%. முதல் ஆன்சரை சூஸ் பண்ணக்கூடாது. நல்லா கவனிங்க. ஆப்ஷன் ஏவில் 20% கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சியில் -20% கொடுத்துருக்காங்க. பாருங்கள், லாபமாக நஷ்டமானு கேட்டாங்க இல்லையா, நஷ்டங்கிறத அந்த மைனஸை வச்சு சூஸ் பண்ணி மைனஸை வச்சு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி -20%. ஒருவேளை நாங்கள் கேள்வியே கேட்கும்போது நஷ்ட சதவீதம் கேட்டிருந்தாங்கன்னா அப்போ நம்ம 20 சூஸ் பண்ணியிருக்கலாம். லாபமாக நஷ்டமானதையும் நம்மளை தான் கேட்டிருக்காங்கன்றதால அதை கொஞ்சம் கவனமாக போடணும். சரியா? அடுத்ததாக குறுங்கோண முக்கோணத்தின் சுற்றுவட்ட மையம் அமைவது. குறுங்கோண முக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றுவட்ட மையம் எங்கே அமையும் அப்படின்னா முக்கோணத்துக்கு உள்ளே அமையும். குறுங்கோண முக்கோணத்துக்கு உள்ளே அமையும். ஸோ ஆப்ஷன் ஏ. முக்கோணத்துக்கு வெளியில் அமையிறது எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விரிகோண முக்கோணத்தில், ஆப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வெளியில் அமையும். செங்கோண முக்கோணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கர்ணத்தோட மைய புள்ளியில் அமையும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் கர்ணத்தோட மைய புள்ளியில் அமையும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல அவங்க கேட்டிருக்கிறது குறுங்கோண முக்கோணத்தோட சுற்றுவட்ட மையம் முக்கோணத்துக்கு உள்ளே அமையும். சரிங்களா? அந்த 4 வகை இருக்குது, சுற்றுவட்ட மையம், உள்வட்ட மையம், வெளிவட்ட மையம், நடுக்கோட்டு மையம், செங்கோட்டு மையம் சொல்லிட்டு, அதாவது சுற்றுவட்ட மையன்றதா வெளிவட்ட மையம். நான் அது எல்லாத்துக்குமே எங்கெங்கே அமையும் அப்படின்னா என்னங்கிறதையும் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். அதை பார்த்துட்டிங்கன்னா அந்த எல்லா விஷயமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அடுத்தது L, M என்பன இணை கோடுகளெனில் கொடுக்கப்பட்ட படத்தில் எக்ஸின் மதிப்பு. இங்கே பாருங்கள், இது 70 டிகிரி. அப்போ இது ஒரு நேர்கோடுன்றதால இங்கே என்னவாயிடும்னா 110 டிகிரி. இது 110னா இது ஃபுல்லாகவும் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா 110 தான் இருக்கும். இதில் இது ஒரு ட்ரையாங்கிள், 40 60 100. ஒரு ட்ரையாங்கிளில் மொத்தம் 180 வரணும். அப்போ 100 போயிடுச்சுன்னா இந்த பக்கம் 80 இருக்கும். இதில் நல்லா பாருங்கள், இது ஃபுல்லாக 110, அதில் இது 80. அப்போ 110ல் 80 போயிடுச்சுன்னா மீதி என்ன வரும்? 30. ஸோ எக்ஸோட வேல்யூ 30 டிகிரி. ஆப்ஷன் ஏ. சரியா? அதுதான் 119. சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பெரிய சம்மு. இங்கே பார்த்துக்கோங்க. நான் முதல்ல ஒரு ப்ராக்கெட்டாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் வாங்க. 12 12 12 24. இது நேராக 66 அடிக்கலாம் பாருங்கள். 66 2 66. அப்போ மேலே மைனஸ் இருக்கிறதால -1/2 4 இதாச்சா. இங்கே வருவோம். இங்கே 4/5 இந்த வகுத்தல் பெருக்கலாக மாறிடுச்சுன்னா 25/18. 1 5 5 25 2 4 9 2 18. அப்போ 2 10/9ன்னு கிடைக்குது. இது இல்லாமல் முன்னாடி என்ன இருக்குன்னா ஒரு 1/4 இருக்குது. 1/4 ப்ளஸ் 10/9ன்னு இருக்குது. கரெக்டாக? அப்போ கீழே பெருக்கிட்டு மேலே குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம். அப்போது
4 9 36 மேலே பெருக்குனீங்க அப்படின்னா 9 + 4 பைத்து 40. அப்போ 40 9 49. ஸோ ப்ளஸ் 49/36. அடுத்து இங்கே வரும் 6 6 கேன்சல் ஆகிடும். -5/7. முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கிறதால ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 5/7. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 36 × 4. அப்போ 36, இது ரெண்டுத்துக்கும் 36னே வந்துடும். 7க்கு 7 அப்படியே வச்சுக்கிறோம். நான் இல்லை நீங்கள் பெருக்கிட்டு என்ன எல்சிஎம் வருதுன்னு எடுத்திங்கனாலும் சரி தான். மேலே அப்போ 4 போக மீதி இங்கே 9 ஒரு 7 63 வரும். அப்போ 63ஆல் பெருக்கணுன்னா -63 ப்ளஸ் 36 போக மீதி 7 49 7ஆல் பெருக்கணுன்னா 343 ப்ளஸ் 7 போக மீதி 36. 5 36ஆல் பெருக்கணும் அப்படின்னா 180. ஸோ 343ஐயும் இதிலோட கழிச்சிருங்க. 343லேருந்து 63 கழிச்சிங்கன்னா 280. ஒரு 180 ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னா 460/36 × 7 கேன்சல் ஆகுன்றதால தான் நான் இப்படியே வச்சது. இப்போ பாருங்கள் 9 நாங்க 36, ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, 5 நாங்க 20. 115/97 63. 115/97 என்ன கிடைக்குதுன்னா 63. ஒன்று ஆன்சரை இப்படியே விட்டுருக்கலாம், இல்லாட்டி இதை அவங்க மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றிருக்கலாம். அவங்க அப்படியே தான் விட்டுருக்காங்க. 115/63. தோ ஆப்ஷன் டி. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 120. ஒரு ஒழுங்கற்ற நிலத்தின் நீளங்கள் முறையே 51 அடி × 49 அடி மற்றும் அதன் அகலங்கள் முறையே 85 அடி × 70 அடி எனில் அந்நிலத்தின் பரப்பளவு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின் பாருங்கள். ஒரு ஒழுங்கற்ற நிலத்தோட நீளங்கள் 51 41. அது மாதிரி அகலம் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 85 70ன்னு கொடுத்துட்டாங்க. இது ஒரு செவகம் கூட கிடையாது. இதுக்கு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு நீளங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்குடைய சராசரி கண்டுபிடிங்க. சராசரினா என்ன பண்ணுவோம், ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுக்கவும். இங்கே 49, இது 51. 49 51 கூட்டினோன்னா 100. 2ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 50. அப்போ நீளம் 50 லென்த்து. பிரெத் அதே மாதிரி 70 85 கூட்டுங்க. 155/2 வகுத்தீங்க அப்படின்னா 77.5ன்றது தான் பிரெத்து. இப்போது இது லென்த்து, இது பிரெத்து. செவகத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா L × B. 50ஐயும் 77.5 பெருக்குனிங்கன்னா 3875.0 வரும். புள்ளிக்கு அப்புறம் 0 இருந்தால் தேவையில்லை. ஸோ 3875 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. ஆப்ஷன் பி. இவ்வளோ தான் பாருங்கள். நம்ம என்னென்னா இது என்ன வடிவம்னே தெரியல, எப்படி கண்டுபிடிக்குதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்போம். ஆவரேஜ் எடுத்து நீங்கள் L × B போட்டிங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களா? ஸோ இதோட இந்த 14ஆம் தேதி 14/2/2023 ஆஃப்டர்நூன் கேட்ட டெட் பேப்பர் 2க்கான மேத்ஸ் ஆன்சர் கீ முடியுது. இன்னும் 15ஆம் தேதிக்கு கேட்ட கொஷின் பேப்பர் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. எனக்கு அதுக்கான கொஷின் பேப்பர் கிடைக்கல. கிடைச்சது அப்படின்னா இல்லை உங்கள்கிட்ட யார்ட்டாவது இருந்தாலும் அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் கீயும் நான் போடுறேன். அதேமாதிரி 2012லேருந்து கேட்ட எல்லா டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கான கொஷின் பேப்பர்ஸையும் கேதர் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கான ஆன்சர் கீயும் அடுத்தடுத்த நாட்களில் நான் உங்களுக்கு போடுறேன். இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். கண்டிப்பாக வரக்கூடிய செகண்ட் கிரேட் டீச்சர் எக்ஸாம்பிள் ஆகட்டும், இல்லை அடுத்த வரக்கூடிய டெட் எக்ஸாம்பிள் ஆகட்டும், நிச்சயமாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.